இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் நான் இப்போ சரௌண்டிங்கை பார்க்குறது பார்த்தீங்கன்னா விவாகரத்து. விவாகரத்து இல்லாத ஏரியாவே கிடையாது. அது வந்து இப்போ பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா, நீ குழந்தை பிறந்ததுன்னா படிப்பீங்க, வளருவீங்க, வேலைக்கு போவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இப்போ வேலைக்கு போயிட்டா கல்யாணம் பண்ணிட்டா அடுத்து டைவர்ஸ். இதுதான் வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டாக எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம். எந்த இண்டஸ்ட்ரினாலும் சரி, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி, நான் ஐடி, நான் சினிமா எல்லாத்துலேயுமே இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ இந்த டைவர்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரீசனுக்காக கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பொசசிவ்னஸ், இன்னொன்று வந்து சந்தேகப்படுறது, இன்னொன்று வந்து ரெஸ்பெக்ட் இருக்காது, அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஏற்றத்தாழ்வு, அப்புறம் செக்ஷுவல் லைஃப். இதுதான் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் எல்லாமே வரும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது நம்ம வந்து அதை ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது. இவங்க ஏன் இவங்களை விவாகரத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரீசனே தெரியாது. அது 2 பேர் சம்மந்தப்பட்டது தான். பட் ஆனால் இந்த விவாகரத்தை எப்படி தான் தடுக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு யூகிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். 2 ஃபேமிலி, நீங்கள் லவ் மேரேஜோ அரேஞ்ச்டு மேரேஜோ பண்ணாலும் பட் ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி தான் இங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலியில் பையன் சைடோ பொண்ணு சைடோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விவாகரத்தை ஒரு கிட்டத்தட்ட 90% ஸ்டாப் பண்ணலாம். பட் ஆனால் இந்த விவாகரத்து நடக்கிறதுக்கு காரணமே அந்த ஃபேமிலியில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, விட்டுருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை விட்டுருங்க. ஏன்னா அவங்க வந்து அடிச்சுக்குவாங்க, வாழ்ந்துக்குவாங்க, செஞ்சுக்குவாங்க. ஆனால் அது சரௌண்டிங்காக இருக்கிற ஃபேமிலி தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஃபேமிலி தான் கேர் பண்ணிக்கணும். இவங்க வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது, மணி ப்ராப்ளமாக இருக்குது, ஜாப் ப்ராப்ளமாக இருக்குது, ரெஸ்பெக்ட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அடித்து சண்டை போட்டு எங்கே வருவாங்க? பேரண்ட்ஸ்ட்டு தான் வருவாங்க. இப்போ பேரண்ட்ஸ் தான் வந்து, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸ் வந்துட்டு அவங்க மேரேஜ் லைஃப் வாழ்ந்துருப்பாங்க. அதை வந்து அவங்க எடுத்து சொல்லணும். அப்போ எடுத்து சொல்லி ஹோல்டு பண்ணணும். அவங்கள ஹோல்டு பண்ணி என்ன வேணுமோ அதை செய்கிறதுக்கு துணிஞ்சால் மட்டும்தான் இந்த விவாகரத்துலேருந்து தப்பிக்க முடியும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். மேரேஜ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவான், மேரேஜ் வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிம்பாங்க. பப்ளிக் டாய்லெட்டுக்கு தான் என்னென்னா, பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே இருக்கவன் எப்படா வெளியே வரலான்னு யோசிச்சுட்டு இருப்பான், ஆனால் வெளியே நிற்கிறவன் எப்படா உள்ளே போகலான்னு யோசிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். மேரேஜ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப். அதற்கு பிறகு குழந்தை பிறக்கணும், குழந்தை சரியாக பிறக்கணும், அது பிறகு வளரணும், அந்த குழந்தை வளர்க்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் மேரேஜ்னால. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு யாரும் போகாமல் இருக்காங்களா அப்படின்னா, எல்லாரும் மேரேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க இல்லையா, பப்ளிக் டாய்லெட் சொல்லிட்டு. ஏன் அதை அப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம மேரேஜ் பண்ணும்போது நம்ம பெரிய ரோசி பிக்சரில் போகக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷனோடே போங்க. அங்கே ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி நான் நினச்ச மாதிரி இருக்க முடியாது. இன்னொருத்தவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா 2 சேர்ந்து வாழ்க்கை தான் வாழ்க்கை. நான் வாழ்கிறதே வாழ்க்கை கிடையாது, அது மேரேஜே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு பந்தம் தான் திருமணம் ஆர் ரிலேஷன்ஷிப். அதுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதோடு சேர்த்து ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் ஆகணும். ஸோ நீங்கள் தயவு செய்து லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ ஃபேமிலியை இக்னோர் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு பேரண்ட்ஸ் தான். திரும்ப நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு குழந்தை நல்லா வளருவதும், கல்யாணம் ஆன பிறகு குழந்தைங்க டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பேரண்ட்ஸ் தான் காரணம். டைவர்ஸ் ஆகிறதுக்கும் பேரண்ட்ஸ் தான் காரணம். ஸோ இதை தான் இங்கே நான் சொல்ல வரேன், தொடர்ந்து சொல்கிறேன். பேரண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மேரேஜ். பேரண்ட்ஸ்ட்டு போய் நில்லுங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க. பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், நல்லா அட்வைஸ் பண்ணுங்கள். நல்ல ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது அந்த ப்ராப்ளத்தை. நீங்கள் தான் வெளியே இருக்கீங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் பக்கத்தில் நின்று சப்போர்ட்டிவாக இருங்க. இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஹேவ் அ ஹெல்த்தி மேரேஜ் லைஃப். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி யாராவது குரூப்டு புத்தி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ பசங்க, பொண்ணு, மாப்பிள்ளை, பையனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அது அவங்க தான் ஷார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஆனால் வெளியே இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து சும்மா சப்போர்ட்டிவாக ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னா இதை ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ.